மண்ணரிப்புனா நம்ம காத்து அடிக்கிறது மூலமா மண்ணு வந்து வேற இடத்துக்கு இதுவே வாட்டர் இந்த சூறாவளி இந்த அலையெல்லாம் வர்றது மூலமாகவும் மண்ணு வந்து வேற இடத்துக்கு போகுது சார். இதான் சார் மண்ணரிப்பு. மரங்கள்லாம் ஊடணும்னா அதோட வேர்னால அந்த இடத்துலயே அந்த மண் இருக்கும். தண்ணி போகாம அடைச்சிரு சார். மண்ணரிப்பு வந்து என்ன நடக்குதுன்னா காற்று அடித்து மண்ணை வேற இடத்துக்கு கொண்டு போகிறதுனால தான் மண்ணரிப்பு நடக்குது. அதை தடுக்கணும்னா செடி மரம் நிறையா நட்டாதான் அது மண்ணரிப்பை தடுக்கலாம். செடி நட்டு மண்ணை காப்பாற்றலாம். பேர் என்ன நீங்கள் பண்ணியிருக்கிறது? ஃபாரஸ்ட். ஓகே. இப்போ உள்ள மண்ணெலாம் போகாதா? மழை பெஞ்சா காத்தடிச்சா போகாதா? இது மண்ணரிப்பு வந்து நம்ம தடுக்கிறதுக்காக மண்ணில் வந்து கல் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து தடுக்கலாம். அப்புறமா பிளான்ட்ஸ் நட்டும் தடுக்கலாம். அணை மாதிரி கட்டி கூட தடுக்கலாம். மழை பெஞ்சா வந்து மண்ணை வந்து அப்படியே அடிச்சுட்டு போகும். அதனால வந்து பிளான்ட்ஸ் நட்டாலும் அதனால இந்த பிளான்ட்ஸ் வந்து பிடிச்சிக்கும் மண்ணை, அதனால அது போகாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் வந்து இங்கே மண் இருக்குது, இந்த பக்கம் வந்து கல் வச்சு நடுவில் செடியெல்லாம் வச்சுருக்கேன். அதனால மண் வந்து அந்த பக்கம் போகாது. இதில் வாட்டர் ரொம்ப சரிவாகாது. கல்லு வந்து நல்லா இருக்கிறதுனால மண்ணு வந்து சரிவாகாது. மண்ணருக்கு வந்து பீச்சில் அப்படியே மண்ணெல்லாம் எழுதிட்டே இருக்கும். மண் இருந்தாதான் செடியெல்லாம் வைக்கலாம்.